ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 7 மாத காலமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தி 8வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கடந்த 7 மாதங்கள் பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடும். அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணன் மணி போல தாங்கி வழி நடத்தினாரே. அந்த நடத்துதலை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சமயம் மிக சுருக்கமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலேயும் நீங்கள் ஜெபித்தீங்க. கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். ஜெபித்தவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் நாங்கள் நினைத்ததை விட மிக ஆச்சரியமான நிலையிலே கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான தாயார் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்களா, கன்வென்ஷன் கூட்டம் எப்படி இருந்தது என்று. ஆமென், ஹல்லேலூயா. மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த இடத்துலையும் வைக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. அருமையான தாயாருடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எங்கள் வாஞ்சை அதுதான். எப்படியாகிலும் ஆத்மாக்கள் சந்திக்கப்பட வேண்டும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே வாஞ்சை மட்டும்தான் எங்களுக்கு. எப்படியாகிலும் யாரை கொண்டாகிலும் கர்த்தருடைய வார்த்தை இருதயங்களை கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வருகிற நாட்களில் அப்பேற்பட்ட நல்ல ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்களில் மிகவும் நாங்கள் நெருக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களையும் தேற்றினார். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீங்க. எங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடினமான சில சூழ்நிலைகள், சில பாதைகளை கடந்து வரும்போது சில சோர்வுகள் வாழ்க்கையில் வருவது உண்டு. இந்த நாளில் கூட மத்தியானம் வரையில் ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தை அமர்த்தி கொண்டே இருந்தது. என்னால் எதையுமே செய்ய முடியல, எதையுமே யோசிக்க முடியல, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க கூட முடியல. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தெய்வ சமூகத்திலே நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்னதாக ஒரு மலையாள பாடல், ஒரு அடியை நான் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆசையேறும் நாட்டில், சோபையேறும் வீட்டில், தேஜ சேரும் நாதனின் பொன்முகம் ഞാൻ കാണും. ആശയേറും നാട്ടിൽ, തേജസ്സേറും വീട്ടിൽ, ശോഭയേറും നാഥന്റെ പൊന്മുഖം ഞാൻ കാണും. ഇമ്മയമാകും ശരീരം ആവിൻരൂപി നൽകുമ്പോൾ എന്നല്ലെല്ലാം മാറിയിടുമേ. സ്വർഗീയ ശില്പിയെ നേരിൽ കാണും. നല്ല നാട്ടിൽ ഞാൻ എത്തിടുമ്പോൾ സ്വർഗീയ ശില്പിയെ നേരിൽ കാണും. നല്ല നാട്ടിൽ ഞാൻ എത്തിടുമ്പോൾ ഉന്മയമാകും ശരീരം ആവിൻരൂപി നൽകുമ്പോൾ എന്നല്ലെല്ലാം மாறிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு இந்த மீனிங் தெரியும் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. சொர்க்கிய சிற்பி, பரலோக ராஜ்யத்தின் சிற்பியை நேரில் பார்த்தேன். அல்லல் இல்லாத நாட்டில் நான் சேர்ந்திருவேன். ஹல்லேலூயா. என் சரீரம் ஒரு நாள் மறுரூபமாகும். அப்போது அந்த மகிமையின் ராஜாவை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அருமையான வரிகள். ஆசையேறும் நாட்டில் நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஆசித்திருக்கிறதான் அந்த நாட்டில். ஹல்லேலூயா. சோஃபையேறும் வீட்டில், ஆமே, அந்த மகிமையான வீட்டில். ஹல்லேலூயா. தேஜஸ்ஸேறும் நாதன்றே பொன்முகம் நான் காணும். அந்த மகிமையின் ராஜாவை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த துக்கங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று பாட்டுக்காரன் பாடுகிற அந்த பாடல் வரிகள் அதிகமாக என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அதிகமாக நான் ஆவியிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட மிக வேகமாக ஒரு வேத வசனத்தை உங்கள் முன் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நானே வாசிக்கிறேன். 40வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை மிக வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சமயம் சுருக்கமாக இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஆமென். இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென், ஹல்லேலூயா.
தெய்வ பிள்ளைகளை இதே சூழ்நிலையில் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த செய்திக்காக காத்திருந்திருக்கிறான்னா, ஆவியானவர் சில நேரங்களில் தருகிறதான வார்த்தைகள் என்னையும் பலப்படுத்துகிறது, உங்களையும் பலப்படுத்துகிறது. ஆமீன். ஆசீர்வாத செய்திகள் அநேகம் நாம் கேட்போம். ஆனால் இந்த நாளில் 7 மாதங்கள் நாம் கடத்தி விட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 7 மாதங்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது? ஆமீன். கர்த்தருக்காக எதை நாம் செய்தோம்? கர்த்தருடைய பாதத்தில் எத்தனை நேரம் நாம் செலவழித்தோம்? ஹல்லேலூயா. எப்படி நாம் சொல்ல முடியும்? தெய்வ பிள்ளைகளை நம்மை ஆராயக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். இந்த 8வது மாதத்தின் 1வது நாளில் கர்த்தர் சில விடுதலைகளை உங்கள் குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில், ஹல்லேலூயா, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில முடிவுகளை கர்த்தர் தருவார். ஆமென். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தான் நினைக்கிறோம், ஹல்லேலூயா, கர்த்தர் கேட்கிறார் நம்ம பார்த்து, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. ஏன் நீ சொல்கிற? நம்ம பார்த்து, உங்களை என்னை பார்த்து கர்த்தர் கேட்குற, என் வழி, நான் படுகிற பாடு, நான் படுகிற பிரயாசங்கள், ஹல்லேலூயா, நான் அனுபவிக்கிற வேதனைகள், துக்கங்கள், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எட்டி இருக்கிறதா இல்லையா என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏன்னா நினைத்தது நடக்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை. ஹல்லேலூயா. பலவீனம், கஷ்டம், நெருக்கம், இந்த அவமானங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே நீர் இதை அறியவில்லையா? ஹல்லேலூயா. நியாயம், என்னுடைய நியாயம் உங்கள் சமூகத்தில் வந்து எட்டலையே ஆண்டவரே, ஹல்லேலூயா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் கேட்குறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை அறியவில்லை, உனக்கு நியாயம் செய்யவில்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதையும் நீ அறியாயோ? கர்த்தர் கேட்குறார். திருப்பி கேட்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல கேட்குறேன், நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன். நீ இப்படி சொல்லாத, உன்னுடைய எல்லா நிலைமையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த மாலை வேளையில் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். நம்ம இருக்கிற நிலைமைகள், நம்ம படுகிற பிரயாசங்கள், வேதனைகள், நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல்கள் தேவ சமூகத்தில் போய் அவர் செவிகளில் எட்டதான் செய்கிறது. நம்ம தான் நினைக்கிறோம், கர்த்தாவே இதை கேட்கலையா, கொஞ்சம் தாமதமாகும்போது தேவ சமூகத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். தான் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இதை நீ கேட்டதில்லையோ? முதல்ல நீ அறியவில்லையோ என்று கேட்குற கர்த்தர். 2வது கேட்குறா, நீ இது கேட்டதில்லையா? இந்த வார்த்தையை நீ கேட்டதே இல்லையா என்று கர்த்தர் கேட்குற. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை இந்த மாலை வேளையில் கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போயிருப்பீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகளில் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருப்பீங்க. இங்கே நினைக்கிறீங்க கர்த்தர் அறியலை, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிகிறது. நாமே ஹல்லேலூயா. 139ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாம் கர்த்தர் அறிகிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்தில் அறிகிறார். நம்ம வாயில் வருவதற்கு முன்னே நம்ம என்ன சொல்ல போகிறோம்ன்றதை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. நீ சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது. எங்கே தான் நீ ஒழிச்சு போயிருந்து அழுதாலும், ஆண்டவரேன்னு சோர்ந்து போய் ஒரு மூலையில் இருந்து அழுதாலும் கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். இதை நீ அறியாயோ? இந்த வார்த்தையை நீ கேட்டதில்லை, நான் இன்னைக்கு கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, இந்த செய்தி அநேகர் கேட்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து உட்காந்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு பட்டணத்தில் இருக்கலாம், ஒரு நாட்டில் கூட நீங்கள் இருக்கலாம். இதை நீங்கள் அறியலையா? சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா தெய்வ பிள்ளைகளை எழும்புங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை எழுப்பி விட விரும்புகிறார். வேதத்தில் பல விதங்களிலே சோர்வுகள் வருகிறது உண்டு. அந்த வார்த்தைகளில் எடுக்க நமக்கு சமயம் இல்லை. ஒரு 4 காரியங்களை உங்கள் சமூகத்தில் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது பலனை குன்ற வைக்கிறது, பலன் இல்லாமல் போக வைக்கிறது. பலன் இல்லாமல் போகும்போது அந்த மனிதன் இடற அது ஏதுவாக முடிகிறது. முதலாவதாக பலன் அற்று போகிறது, இடறல் உண்டாகிறது. 2 விதமான சோர்வுகள் வாழ்க்கையில் வருகிறது. ஒன்று மென்டலி டயர்ட்னஸ் வருகிறது, இன்னொன்று ஃபிசிக்கலி டயர்ட்னஸ் வருகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு சோர்வு வருகிறது, ஆவியிலே ஒரு சோர்வு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2 சோர்வுகளும் ஒரு மனிதனை சோர்வடைய செய்கிறது. சரீரத்திலே சோர்வு வந்தால் அதுக்கு ஏதாவது நம்ம செய்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. மருந்து மாத்திரையில் சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, மெடிசன் எடுப்பாங்க, எல்லாம் ஒரு ட்ரிப்பு போடுவாங்க, சோர்வு நீங்கி போகும். எங்கேயாவது யாத்திரை போயிட்டு சோர்ந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்க, எழும்பி ஒரு டீயை போட்டு குடிப்பீங்க, குளித்து ஃப்ரெஷ் ஆவீங்க, கொஞ்சம் சோர்வு மாறும். இதை மாற்றி விடலாம். ஆனால் ஹல்லேலூயா, மென்டலி, ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்மாவிலே சில சோர்வுகள் வரும்போது, இருதயத்தின் ஆழத்திலே சில சோர்வுகள் வரும்போது எந்த மனிதனாலும் அதை பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனிதனாலும் அதை பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் படுகிற வேதனை, ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிறதான அந்த நிலைமை, அந்த காயம்,
ஆமென். அது நிமித்தம் இருக்கிறதான சோர்வு, ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படலை, அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருடங்களாக ஜெபித்து கிடைக்கல, காத்திருக்கிறீங்க. காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போதும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். உங்களை திருப்பி கர்த்தர் எழும்ப வைப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்களாம். ஆமென். ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறவன் சோர்ந்து போவான், அல்லேலூயா. ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவன் கூட சோர்ந்து போவான், குறித்த டைமுக்கு வரலன்னா. ஆனால் கர்த்தருக்கு நீ காத்திருப்பேன்னா அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அல்லேலூயா. அவர் அந்த ஏற்ற நேரத்திலே அதன் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சோர்வு முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனை இன்ற வைக்கிறது, பலன் இல்லாமல் போக செய்கிறது. அது நிமித்தம் ஒரு இடரல் வருகிறது. அதைத்தான் அதே 40வது அதிகாரத்தில் 29, 30 வசனத்தில் பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆமென். அல்லேலூயா. இப்போ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் என்ன ஆகிறது? இல்லாமல் போகிறது. ஆமென். அதனால சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? சத்துவத்தை பெருகப்படுகிறார். ஆமென். அப்போ முதலாவது சோர்வு பலத்தை குறை செய்து இடரலை உண்டாக்குகிறது. இப்பேற்பட்ட அனுபவத்தில் பலன் குஞ்சி போய் இருக்கிறீங்கன்னா, இடறி போய் இருக்கிறீங்கன்னா, தெய்வ பிள்ளைகளை இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி தெய்வ சமூகத்தில் எதனால் இந்த பலன் குஞ்சி போயிடுச்சு என்பதை உணர்ந்து காத்திருங்க. கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒரு பெரிய மெசேஜ் நான் எடுத்தேன், ஆனால் டைம் இல்லாததுனால கொஞ்சம் அப்படி தொட்டு நான் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இரண்டாவதாக, இந்த சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எகிப்துக்கு யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செய்தாங்க? தானியம் வாங்க போனாங்க. அப்போது யோசேப்பு எந்த சூழ்நிலையில் எகிப்துக்கு போனாலாம் நமக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி நான் சொல்ல வரல. சோர்வு ஒரு மனுஷனுக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இவங்கெல்லாம் தானியம் வாங்கினாங்க. அன்றைக்கி ஒரு நாள் யோசேப்பை எல்லாரும் பகைத்தாங்க. இப்போ யோசேப்புடைய டர்ன் வந்தது, இல்லையா? அந்த டர்னில் அவரும் கொஞ்சம் விளையாடுகிறார். என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? எல்லாருமே சாக்கிலே தானியத்தை நிறைத்து விட்டு அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க சாக்கிலே வைத்து கட்டி அனுப்பிவிட்டார். இவங்க வழியில் போய் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து அவங்கவுங்க சாக்கை பிரித்து பார்க்கும்போது பணங்கள் அதில் இருக்கிறது. பயந்து போனாங்க. அந்த வார்த்தை அழகாக வருகிறது 2வது பாகத்தில். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து. அல்லேலூயா. சோர்வு ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து போயிருக்கிறீங்களா? இது என்னமாய் முடியும்? இந்த காரியம் எப்படி முடியும்? அல்லேலூயா. இதை நான் எப்படி நிர்வகிப்பேன்? இதை நான் எப்படி செயல்படுத்துவேன்? என்னால் முடியலையே. தேவ பிள்ளை, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டி கர்த்தர், உங்களை உருவாக்குனவர், உங்களுக்கு என்ன தேவை உண்டோ அதெல்லாவற்றையும் தர வேண்டும் என்று விரும்பி உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாருன்னா, நீங்கள் பயந்து போயிருக்கிற நேரம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல பயப்படாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பயப்படாதே கர்த்தர் வைத்திருக்கிறார். அம்மா, கர்த்தர் பயப்படாது என்று சொல்கிறார். உங்களை பார்த்து கண்ணீர் பயப்படாதுங்க. தனிமையில் இருந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்கன்னா பயப்படாதுங்க. ஏதோ ஒரு சோர்வு நிமித்தம் பயந்து இருக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல, அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை தருகிறது. நாமே கலையாகவே பயந்து போயிருக்கிறீங்கன்னா அந்த பயத்தை விட்டு எழும்புங்க. எழும்பி எதனால் அந்த பயம் வந்தது, இந்த சோர்வு நிமித்தம் இந்த பயம் எதனால் வந்தது என்பதை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் அந்த விஷயத்தை வைத்து காத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். 3வதாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். ஆசீர்வாதத்தை இழக்க சோர்ந்து போனோன்னா பக்கத்தில் வர வந்திருப்பேன். சிலவங்க சொல்லுவாங்க, கை கெட்டுனது வாய்க்கு எட்டலை. அந்த அளவுக்கு பக்கத்தில் வந்திருப்போம். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக சில சோர்வுகள், இனி இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த காரியம் நடக்குமா நடக்காது, இவ்வளவோ பிரயாசப்பட்டனே, இத்தனை வருஷமாக பிரயாசப்பட்டனே, இன்னும் எனக்கு இதில் எதுவுமே எந்த ஒரு அடையாளமும் தெரியலையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போயே இருந்தீங்கன்னா சில ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். ஏசாவை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25, 29 34 வரை நீங்கள் வீடுகளில் வாசித்துக் கொள்ளுங்க. ஏசா வேட்டையாடி களைப்போடு வருகிறார். இங்கே யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டு இருக்கிறார். அழகான சிவப்பு கூழ். ஆமே, நல்ல வாசனை, பார்க்க அழகு, நல்ல டேஸ்டியாக கூழ் இங்கே நல்ல ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. இவன் பசியில் வந்தோம்னா கொஞ்சம் பசிக்கு அரைச்ச கூழை கேட்குறான். யாக்கோபு சந்தர்ப்பம் பார்த்துருக்கிறான், எப்படா இவனை ஏமாற்றலாம் என்று. இவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போடுகிறார்.
நானும் பசினால் மறிக்க போகிறேன், எனக்கு இதுக்கு எல்லாம் போட்டு நீயே வாங்கிக்கோ, எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு போதும் என்று வாங்கி கொண்டு தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு விட்டார். அலட்சியம் பண்ணனான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். சுகர்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பை கொண்டு வந்தது நம்ம தியானித்து பார்த்தோம்னா ரொம்ப கடினமான காரியங்கள். திருப்பி அதை விரும்பினா கூட நமக்கு அது கிடைக்காது. அவன் திருப்பி விரும்பினா கூட அவனுக்கு அது கிடைக்காம போகிறது. தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு சோர்ந்து போய் எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீங்க. சோர்வை விட்டு எழும்புங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில் சோர்வு வருவது உண்மைதான், உண்மைதான். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் வருவது உண்மைதான். ஆனால் அதிலே முடங்கி போகாதுங்க. முடங்கி போனீங்கன்னா சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இழப்பீங்க. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று கர்த்தர் சொல்கிறார். தெய்வ பிள்ளைகளை ஹல்லேலூயா. அப்போ ஆபத்து காலத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. எந்த விஷயத்துக்காக இன்றைக்கு எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தூரமாக இருக்கிறதோ, ஹல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் இன்னும் கொஞ்சம் காத்திருங்களேன். அது கிடைக்கிறது வரையிலும். ஆமென். அது உங்கள் கையில் வந்து கிடைக்கிறது வரையிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னா இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஏசாவை போல் அதை இழந்து விட வேண்டாம், இழந்து விட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கண் பார்வைக்கு அழகாக இருக்குன்னு சில காரியங்களை இச்சித்து சில ஆசீர்வாதங்களை இழந்து விடாதுங்க வாலிப பிள்ளைகளை. ஹல்லேலூயா. உலகம் ஒன்றை விரும்பும், உலகம் ஒன்றை பார்த்து சில காரியங்களை ஆசை காட்டி மோசம் செய்கிற உலகம். அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்களை நீ இழந்து விடுவா என்பதை மறந்து விடாது. ஏன்னா இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவாங்களா? இன்னைக்கு முதியவர்களை விட இளைஞர்களுக்கு தான் ரொம்ப இழைப்பு. ஹல்லேலூயா. சில காரியங்களில் தேவையில்லாத சில காரியங்களில் தலையிட்டு சில காரியங்களில் சிக்கி கொண்டு சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, யாரிடமும் பேச முடியாது. தேவையா இந்த வாலிப பருவத்தில் இது தேவையா? தங்கச்சி கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கென்று மகிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கும் போது அதற்கு முன்னதாக, காலத்துக்கு முன்னதாக சில காரியங்களில் தலையிட்டு சோர்ந்து போய் ஆசீர்வாதங்களை இழந்து விடாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு நபரோட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நபரோட கர்த்தர் பேசுகிறார். தேவையில்லாத சில சிக்கல்களை மாட்டிக்கொண்டு உங்கள் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பலனை இழந்து பயந்து போயிருக்கிறீங்களே, அதை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வா. அதை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை தேற்றுகிற தேவன். அவர் உனக்கு பலன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் வாலிப பிள்ளைகளை ரொம்ப உஷாராக இருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்து விடாதுங்க. உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கும் போது அதுக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்படாதீங்க எந்த காரியத்திலையுமே. ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுபட்டு போகும். ஹல்லேலூயா. சோர்வை விட்டு வெளியே வாருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்து விட வேண்டாம். சில நேரங்களில் நம்மளை தெரியாமலே சில ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். சோர்வை நிமித்தமாக ஜெபிக்க முடியல, தேவ சமூகத்தில் காத்திருக்க இஷ்டம் இல்லை, மனம் இல்லை. அதனால் சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட சில நேரங்களில் நினைக்கலாம், ஹல்லேலூயா, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நான் இழந்து விட்டேன். இனி நமக்கு கர்த்தர் குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படியாவது தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சோர்வானது மரணத்தை விரும்ப செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் சில காரியங்களில் மிகுந்த சோர்வு உண்டாகி வேதனைப்பட்டு கலங்கி இருக்கும்போது அவர் மறிக்க வேண்டும் என்று மரணத்தை விரும்புகிறேன். நான் உலகத்தில் வாழ இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை, அவ்வளவு கசப்பு, வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப வேதனையான ஒரு அனுபவம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க கூட டீச்சர் ஏதாவது சொன்னோன்னா போய் சூசைட் பண்ணிடுறாங்க. ரொம்ப வேதனையான காலகட்டத்துக்கு நேராக இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, ஒரு சோர்வு ஒரு மனிதனை மரணத்தை விரும்ப வைக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கூட சில பரிசுத்தவான்கள் கூட சோதனை நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் மரணத்தை விரும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உலக மக்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. உலக மனிதன் தன்னால் நிற்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது, பலனற்று போகிற சூழ்நிலை வரும்போது அவன் விரும்புகிறான் மரணத்தை. ஆனால் நம்ம அப்படி செய்ய வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இவருடைய பிள்ளைகளை நம்ம எப்போதும் நினைக்க வேண்டும். கர்த்தர் கேட்குற, நீ இதை அறியாயோ, நான் அவன் கூட இருக்கிறேன்னு நீ அறியலையோ, இந்த வார்த்தையை நீ கேட்கலையோ,
நான் சோர்ந்து போக மாட்டேன் என்பது நீ கேட்கலையோ, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ அறியலையா, நீ கேட்கலையான்னு கர்த்தர் கேட்கிறார். ஆகவே இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளை யோனா 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா என்ன செய்வார்? வெயில் அடித்த உடனே, உஷ்ணம் தலையில் பட்ட உடனே சாக வேண்டும் என்று என்ன செய்தாரா? விரும்பினாரா? ஆமே. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தரையில் படுகிறதுனாலே அவன் சோர்ந்து போய் தனக்கு தானே சாவை விரும்பி. அவன் நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கணும், சாகிறது நல்லது, நான் இருக்கிறத விட செத்தா நல்லதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இல்லையா, நான் இருந்து எதுக்கு? இல்லையா, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்யான்ட்டு எதுவுமே இல்லை. இன்றைக்கு சில பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட இல்லையா, தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்ற தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சத்துருவானவன் இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலையிலேயோ தேவ பிள்ளைகளை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படியாவது விசுவாசத்தை விட்டு வழுகி போக வேண்டும், விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டும், கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று பிசாசு அவன் ரொம்ப கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறான். அதுக்கு அவன் எடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த சோர்வு. அதற்கேற்றவாறு நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான காரியங்கள் வாழ்க்கையில் வருவதுண்டு. நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், எல்லாய்மைகள், கடன் பிரச்சனை, பாரங்கள். பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, இந்த பாரம். எதுக்கு நான் இருக்கிறேன்? திருமணம் ஆகி கொடுத்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு பாரம், ஒரு சோர்வு. எத்தனையோ வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை காணவில்லையே, சோர்வு. இனி செத்தா போதும் என்று உலக மனுஷன் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருக்கு. சத்ருவான் சோர்வை கொண்டு போட்டு மரணத்தை விரும்ப வைக்க அவன் எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறான். நீ மறித்து போய், நீ எதுக்கு இருக்கிற என்று சில ஆட்கள் இடத்துல சத்ரு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறதான ஒரு காலத்தில் இருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசபேலுக்கு பயந்து அவர் போய் ஒரு சூரச்செடி கீழே உட்கார்ந்துருந்து சொல்கிறார், போதுங்கத்தான், போதாண்டவர், என் ஆத்மாவை எடுத்துக்கணும், போதும், என் ஊழியெல்லாம் போதும். இன்றைக்கி ஊழிய ஸ்தானத்தில் சில இயேசபேலின் ஆவிகள், இயேசபேலின் அரட்டல்கள், இயேசபேலின் எச்சரிக்கை சத்தங்களுக்கு பயந்து போயிருக்கிறீங்களா? இல்லை, நம்ம பயந்து போய் முடங்கி போயிருக்கிறவங்க அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுங்கள், இனிதான் அவங்க ஊழியம் ஹல்லேலூயா முன்பை விட பல மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எலியாவை கொண்டு கர்த்தர் பிறகு அதிகமான காரியங்களை செய்தார். பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி பல ஊழியர்களை நிறைவேற்றும்படியான கிருபைகளை கொடுத்தார். சாக விரும்பின ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பரலோகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. அந்த வனாந்தரத்தில் எலியாவை பார்க்க யாருமே இல்லை. இதே மாதிரி ஒருவேளை நீங்கள் இருக்கிற வனாந்தரமான வாழ்க்கை யாரும் இல்லை, வறண்டது விடாய்த்து தண்ணீரற்ற ஒரு அனுபவத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்களா? போதுங்கத்தான், போதும் ஆண்டவரே, நான் ஓடினது போதும், நான் ஜெபித்தது போதும், நான் சர்ச்சுக்கு போனது போதும், எனக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ இதை அறியாயோ, நீ இதை கேட்டது இல்லையோ, நாமும் கூட தானே இருக்கிறேன். எலியாவுக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் தூதனை அனுப்பினாருன்னா, இந்த மாலை வேளையில் உங்களுக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்புவார். அதுவரை காத்திருக்கு, அதுவரை காத்திருக்கு. யோனாவை பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நான் மறிக்கிறது தான் நல்லது. ஹல்லேலூயா. சாவை விரும்பினாரா யோனா தீர்க்கதரிசி? ஹல்லேலூயா. ஒரு ஆமணக்கு செடியை நிமித்தமாக சாவை விரும்பினார். ஆனால் கர்த்தர் சாக விட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அநேக தருணங்களை, அநேக கரடு மேடுகள், மேடு பள்ளங்களை தாண்டி வர வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. பல பாடுகள், உபத்திரவங்களை நாம் கடந்து வர வேண்டியிருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய பலன் கூறுகின்றது. ஆமே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் சோர்ந்து தளர்ந்து போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா மிக பரிதாபம். அதான் ஆண்டவர் சொல்கிற இந்த மாலை வேளையில் இந்த 1ஆம் தேதி நம்ம ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத. ஹல்லேலூயா. ஏன்னா இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விளைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் காத்திருப்பேன் என்று சொல்லிட்டு எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிப்போம், தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போய் இருக்கிறது உண்மைதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எழும்ப போகிறேன். எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க? நான் எழும்ப போகிறேன். நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். என்னுடைய பலனெல்லாம் குஞ்சி போனது. சோர்ந்து போய் நான் இடறி போனேன், உண்மைதான். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் நான் பயந்து போனேன், உண்மைதான். சோர்ந்து போய் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன், அதுவும் உண்மைதான். மரணத்தை விரும்பினேன், அதுவும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் உன்னோடு இருக்கிறத நீ அறியவில்லையா? இந்த வார்த்தையை நீ கேட்கிறாயே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணி. ஆமென்.
கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆமென். சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை தருவார். எது செய்ய முடியாது என்று புஸ்டா பண்ணி வைத்திருக்கிறீர்கள் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அதை செய்யும்படியான பலனை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். ஹல்லேலூயா. பயத்தை நீக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளை அர்ப்பணிங்க தேவ சமூகத்தில். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், இனி நான் முடங்கி கிடக்க மாட்டேன், நான் எழும்புவேன். நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் எழும்புவேன். நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க போகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவ சமூகத்திலே நான் காத்திருக்க போகிறேன், நான் எழும்பி கர்த்தருக்காக எழும்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துன்பங்கள் தொல்லை உம்மை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை உம்மை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உம்மை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உம்மை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுமை அழைத்து தேவன் கைவிடுவாரோ? கண்டுமை அழைத்து தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்பான தேவ பிள்ளைகளே, கண்டுகளை அழைத்த தேவன் அவர் கைவிட மாட்டார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, சோர்வு விட்டு எழும்புங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஹல்லேலூயா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், ஹல்லேலூயா, இதுவரை கிடைக்காத சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளில் கர்த்தர் காத்திருந்த அந்த காரியங்கள், சோர்ந்து போயிருந்த அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.